உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே, என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இறப்பினும் வாழ்வார். யோவான் நற்செய்தி நூல் 11ஆம் அதிகாரம் 25வது வசனம். இன்றைக்கு தூய பிரான்சிஸ் சேவியர் அவர்களுடைய திருநாள். ஆண்டவருக்காக அதிகமாய் பாடுபட்டு திருப்பணி ஆற்றி மரித்தவர். இவர் பார்த்தீங்கன்னா ஸ்பெயின் நாட்டை சார்ந்தவர். இவர் ரொம்ப சிறப்பாய் கல்வியில இதெல்லாம் படிப்பாரு. இவருக்கு திருப்பணி மீது அதிகமான ஒரு தாக்கம் இருந்தது. ஆனா உலகத்தில் இருக்கிற ஆசைகள் எல்லாம் வெறுத்தவர். தன்னுடைய 24வது வயசுல இவர் என்ன செய்யறன்னா ஆண்டவருக்காக தன்னை அர்ப்பணிக்கிறார். அதனால இவர் பாரிஸ்ல இருக்கிற ஒரு பல்கலைக்கழகத்துல படிக்கிறார். படித்து முடித்த பிறகு இவர் போதகராக இவர் அருள்பொழி செய்யப்படுகிறார். அதன் பிறகு உலகமெங்கும் நற்செய்தியை கொண்டு போனோம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட இவர் என்ன செய்கிறார்னா 13 மாதங்கள் கப்பல் பயணம் மேற்கொண்டு இந்தியாவிற்கு வருகிறார், கோவாக்கு வருகிறார். அதிகமான கலாச்சார மொழி எல்லாமே இருக்கிறது, வித்தியாசம் இருக்கிறதால இவருக்கு ரொம்ப பாதிப்பு இருந்துச்சு. ஆனால் அதை விட இயேசுவினுடைய திருப்பணி செய்யணும்ன்றது அவருக்கு மேலோங்கி இருந்தது. இந்தியாவில் மட்டுமல்ல, ஜப்பானிலும் இவர் திருப்பணி செய்கிறார். ஆகவே மாறி மாறி இவருடைய பணிகள் இருக்கிறது. ஒரு முறை ஹாங்காங்ல இருந்து இவர் என்ன செய்யறார், சான்சியன் அப்படின்ற தீவுக்கு போற வழியில அதிகமான காய்ச்சல் இவருக்கு ஏற்பட்டு மரித்து போறார். இவர் மரித்த உடனே இவர் என்ன செய்யறாங்கனாக்கா அதிகமாய் சுண்ணாம்பு போட்டு கல்லறையில இவர் அடக்கம் செய்யறாங்க. அடுத்த 6 மாதம் கழிச்சு அவங்களுடைய உறவினர்கள் அவருடைய கல்லறையை தோண்டி எடுத்து பார்த்தா அவருடைய உடல் கொஞ்சம் கூட மாற்றமே சிதையவே இல்லை, அப்படியே இருக்கு. அப்படியே தூங்கிட்டு இருக்கிற போல இருக்கு. எந்த உடல் இருக்கு, எந்த அவயங்களும் அழுகவில்லை. அப்படியே தூய்மையாக புதிய மனிதனை போல படுத்து கொண்டிருந்தார். அப்பதான் இன்னைக்கு கூட கோவால இவருடைய உடல் பத்திரமாய் பாதுகாக்கப்பட்டிருக்கு இல்லையா. அதாவது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, கடவுளுக்காக இயேசுவுக்காக தன்னை அர்ப்பணித்து வாழும்பொழுது மரித்தாலும் அவர்கள் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக அன்றைக்கு பிரான்சிஸ் சேவியர் தம்முடைய வாழ்வையே அர்ப்பணித்து இந்தியா போன்ற பகுதிகளிலே திருப்பணி செய்தார். நாமும் ஆண்டவர் இயேசுவினுடைய திருப்பணிகளை செய்வதற்கு நம்ம அர்ப்பணிப்போம். இந்த சிந்தனையோடு இந்த நாளை நீங்கள் துவங்குங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எங்கள் அன்பின் ஆண்டவரே, தூய பிரான்சிஸ் சேவியர் அவருடைய வாழ்வுக்காய் நன்றி சொல்கிறோம். நாங்களும் எங்களை அர்ப்பணித்து வாழ கர்த்தர் கிருபை தாரும். மீட்பர் இயேசுவை ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே. ஆமென்.